ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வரகரிசி கிச்சடி தான் செய்ய போகிறோம். நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இன்றைக்கி நம்ம செய்யலாம். வரகரிசி கிச்சடி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கேரட் 50 கிராம், பீன்ஸ் 50 கிராம், 50 கிராம் பச்சை பட்டாணி. இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன், அதனால் ஊற வச்சு வச்சுருக்கேன் 1 ஹவர் முன்னாடியே. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்க 20 கிராம் முந்திரி பருப்பு. வாங்க இப்போ நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம், பானாவை வச்சுக்கலாம். பானா நல்லா சூடானதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸை வேக வச்சு வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வேக வச்சு போட்டுக்குங்க, அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். கிச்சடிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு வரகரிசி எடுத்துருந்தேன், அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிநிலை வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு கழுவி வச்ச வரகரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. சிறுதானியங்களை நம்ம உணவில் நாம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிறுதானியங்களை சேர்த்துக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டில். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சுவையான வரகரிசி கிச்சடி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.